ராகவன், இன்கிரிமெண்ட காட்டி என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த பொண்ணு இழக்க கூடாதுன்னு நான் இழந்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சியில தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன நீங்க வேலை பேசி சமாளிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சுந்தரியா, சுந்தரியா, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த மாதிரி என் மனசுல துளி கூட இல்ல. இந்த இந்த இன்கிரிமெண்ட் மேட்டர் போன மாசமே டிசைட் பண்ணுது. இந்த மேட்டருக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. ப்ளீஸ் சௌந்தர்யா, நமக்குள்ள நடந்த விஷயம் ஜஸ்ட் an accident. பட் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சம்பவம் நடந்தப்போ நான் சுய நினைவிலேயே இல்லை. இப்போ அதான் பிரச்சனையே. ஐயோ, இத உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீங்க ஆம்பளை ராகவன், தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ இந்த செக் திரும்ப வாங்கிக்க சொல்றியா? அப்படி பண்ணா ஸ்டேக்கு சந்தேகம் வரும். சௌந்தர்யா, ப்ளீஸ் ப்ளீஸ், இது ஆஃபீஸ். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இதை பத்தி ஏற்கனவே நாம நிறைய வாட்டி பேசியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் டைம். நாம இந்த பிரச்சனையை சுமூகமா நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம். ப்ளீஸ் சௌந்தர்யா. சௌந்தர்யா, ப்ளீஸ் சௌந்தர்யா, ப்ளீஸ் set me. சௌந்தர்யா, ப்ளீஸ். போலாம். என்னங்க திடீர்னு நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல அப்பா மாச சம்பளம் 5000 ரூபாய் கொடுத்தாரு. நான் ஞாபகமா உனக்கு தான் வாங்கி தரேன் தான். போலாம். நீங்க ஏகத்துக்கும் மாறிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. ஆர்த்தி, உனக்கு என்ன வேணுமா எடுத்துக்க. வாங்க சார், வாங்க மேடம். இதே எடுங்க. எவ்வளவு சார்? இது 1.5 சவரன் இருக்கு சார். தோராயமா 7500 ஆகும். 7500? விலை அதிகமா இருக்கு. அங்க பார்க்கலாம்.
அதை எடுங்க. இதுவா மேடம்? இல்ல இல்ல அது. இதுவா? ம். ம். பாருங்க. ஜிமிக்கி அழகா இருக்கு. அழகா இருக்கு. இன்னும் காதல இதை மாட்டிக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். இது எனக்கு இல்ல. என்ன? உங்க தங்கைக்கு. ஆர்த்தி. ஆமாங்க, கோதைக்கு சீமந்த வரப்போதில்ல. கண்ணண்ணா ராகவண்ணா அவ பங்குக்கு செய்வா, நம்ம பங்குக்கு நாம செஞ்சாதானே மரியாதை. அதான். சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம். இதை வச்சுட்டு சின்னதா 2 நகை எடுப்போம். உனக்கு ஒண்ணு கோதைக்கு ஒண்ணு. இல்லங்க, எது செஞ்சாலும் நிறைவா செய்யணும். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். இது எவ்வளவு விலையாகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. 4990 ரூபா ஆகுது மேடம். அதுக்கு பில் போட்டுருங்க. சரிங்க மேடம். என்னங்க, ஏன் திடீர்னு டல் ஆயிட்டீங்க? இல்ல மாச சம்பளத்துல உனக்கு எதாவது வாங்கி தரலாம் பார்த்தேன். நீ எல்லாத்தையும் கோதைக்கே வாங்கிட்ட. இப்போ 5000 ரூபாய் மீதி 10 ரூபா தான் இருக்கு ஆர்த்தி. இப்படி பண்ணிட்டியே. பரவாயில்லைங்க, 10 ரூபாய் இருக்குல்ல, அந்த 10 ரூபாய் எனக்கு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. அதுவே எனக்கு சந்தோஷம். வாங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. வாங்க வாங்க போலாம். ஹலோ. ஹலோ சதீஷ், நான் சௌந்தர்யா பேசுறேன். சொல்லு சௌந்தர்யா. நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு ராகவனை ரைடு விட்ட போல இருக்கு. ஆமா சதீஷ், எனக்கு மட்டும் 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தான்ல, அதை வச்சு பார்ட்டிய கதி கலங்க வச்சுட்டேன். வெளியில வந்து பார்த்தா நீ நிக்கிற. உன்னை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு மூட் அவுட் ஆகாம அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி, ராகவன் என்ன சொன்னா? அவன் என்ன சொல்லுவான், மிரட்டல்ல மனுஷன் ஆடி போயிட்டான். தான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டோம்ன்ற எண்ணம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. இது அப்படியே பில்டப் பண்ணி அவனை நல்ல குலைய வைக்கணும். மனுஷன் நிம்மதியாவே இருக்க கூடாது. கீப் இட் அப் சௌந்தர்யா. நம்ம கூட ஒருத்தவனா இருந்தவன் எப்படி சேர்ல உட்கார்ந்த உடனே தலகால் புரியாம ஆனால அவனுக்கு நீ கொடுத்த தண்டனை சரிதான். சதீஷ், நீ மட்டும் எனக்கு பக்கபலமா இருந்தா இதுல தீவிரமா ஆக்ஷன் எடுப்பேன். என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே உண்டு. கவலைப்படாம காரியத்துல இருங்க சௌந்தர்யா. தேங்க்யூ சதீஷ். ஓகே, குட் நைட். குட் நைட், பாய். ராஜா, என்னம்மா? நாளைக்கு லாக்கர்ல இருக்கிற கோதையோட நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போடா. எதுக்குமா இப்ப திடீர்னு நகையை கேக்குறீங்க? டேய், என்னடா இப்படி கேக்குற? அதை எடுத்து கொடுத்தினா ஆத்துல இருக்கிற நகையும் சேர்த்து எடுத்துட்டு போய் அப்பா பாலிஷ் பண்ணி கொண்டு வந்துருவார். சீமந்தத்துல என் மாட்டுப்பொன் ஜொலிக்க வேண்டாமா? நீங்க ரொம்ப லேட்டுமா. இந்த ஐடியாவை கோதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா. அதை செஞ்சும் முடிச்சாச்சு. பாத்தியா, கோத விஷயத்துல ராஜா 4 கால் பாய்ச்சல் இருக்கான். என்கிட்ட சொல்லவே இல்லையே. கோத, நீ போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா போ. நகையெல்லாம் அப்படியே லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டமா. சீமந்தத்துக்கு முந்தின நாள் எடுத்துக்கலாம். சரிப்பா, நீ சொன்னா சரி. நீ எங்கம்மா போற? நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கையோட நீங்க 2 பேரும் சாப்பிட்டுருங்க. இல்லப்பா, அவருக்கு படுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. பாத்தியாடி, பொண்டாட்டின்னா இப்படி இருக்கணும். நீ இருக்கிய. நீங்களும் பாத்துக்கோங்க. புருஷன்னா என் புள்ள மாதிரி இருக்கணும். நீங்களும் இருக்கேல. சரி சரி, சாப்பிடுங்க, சிரிக்காதீங்க. என்னங்க இது? எனக்கு இங்க மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டு இருக்கு. நீங்க என்னடானா சாவகாசமா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அம்மா நகைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி சமாளிக்க போறீங்க? அதான் லாக்கர்ல சேஃபா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சோமே. ஏதோ குருட்டு தைரியத்துல நீங்க கேட்டது நகையெல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். அது தப்புன்னு இப்ப தோணுது. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?
உன்னோட நகைங்க. என்னது இது? நகையில அப்படியே இருக்கு. ஷேர் வாங்கலையா? வாங்கிட்டேனே. எப்படிங்க? உன்னோட நகையெல்லாம் அடகு வச்சுதான். புரியல. இதெல்லாம் கவரிங் நகை. ஒரிஜினல் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன். அதே மாதிரி இருக்குல்ல? இதெல்லாம் கவரிங்கா? ஆமா. அதான் ஷேர் எல்லாம் வித்து சீமந்தத்துக்கு முன்னாடி நகையில வாங்க போறோமே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்குனீங்க? கோத, ஷேர் பிசினஸ் எல்லாம் நம்ம அவசரத்துக்கு அறுவடை பண்ண முடியாதுமா. அவசரப்பட்டு வித்துட்டோன்னா பொன்முட்டை போடுற வார்த்தை அறுத்து பார்த்த மாதிரி ஆயிடும். அதனால தான் முன்னெச்சரிக்கையை அதை வாங்கி வச்சுட்டேன். ஒரிஜினல் வராத வரைக்கும் இந்த டூப்ளிகேட் நடிக்கட்டுமே. எனக்கு என்னமோ படபடப்பா இருக்குங்க. சீமந்தத்துக்கு முன்னாடி நகையை வாங்கிடலாங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட நகையே கொடுத்தேன். வாங்கிடலாம் கோத, கண்டிப்பா வாங்கிடலாம். ஒருவேளை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம அல்லாடக்கூடாது இல்லையா? கோத, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நிச்சயமா நீ கொடுத்த ஒவ்வொரு பவுனுக்கும் 10 பவுனா நான் திருப்பி வாங்கி தரேன். ப்ளீஸ் உரி பண்ணிக்கத. போய் சாப்பிடு. நகையை கொடுத்துட்டு போய் நிம்மதியா சாப்பிடு. ம், போய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல, போ. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்ததில் எனக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். நோ உங்க மாதிரி சர்வீஸ் பண்றவங்க தான் நிஜமாவே பெரிய மனுஷங்க. ஆமாம், என்ன திடீர் விசிட்டு? ஏதாவது விசேஷமா? கரெக்ட். என் பொண்ணோட பர்த்டே, அதுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்ன இன்ஃபர்மேஷன்? இங்கிருந்து போன ஒரு பையனை பற்றின இன்ஃபர்மேஷன். அது யாரு? அவன் பேர் அரவிந்த் கிருஷ்ணா. அன்பரஸ் மெட்டாலிக்ஸில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கான். அரவிந்த் கிருஷ்ணாவா? தப்பாக நினச்சிக்கலாம். எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு பர்சனல் ஹெல்ப்புக்காக வந்தான். அவனை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். பையன் பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்கான். அரவிந்த் இந்த ஆசிரமத்துக்கு வரைச்ச பச்சை குழந்தை. இங்கே தான் படித்தான் வளர்ந்தான். இங்கேருந்து போய் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள அவனும் ஒருத்தன். இன்னும் பழசெல்லாம் மறக்காமல் பண உதவியெல்லாம் செய்கிறான். ரொம்ப நல்ல பையன். அவனை பற்றி வேற என்ன சொல்ல? சரி, அவன் பூர்வீகம், பிறந்தது வளர்ந்தது எங்கே தெரியுமா? அவன் பிறந்தது கும்பகோணத்தில். ஒரு விபத்தில் அவங்க பெற்றவங்கள பறி கொடுத்துட்டான். ஓஹோ. சமீபத்தில் எனக்கு ஃபோன் பண்ணான். நானும் போனேன். ஒரு பத்திரிகை விளம்பரத்தை காட்டினான். மனநல பாதிக்கப்பட்டவருடைய ஃபோட்டோவை போட்டு அவரை பற்றி தெரிஞ்ச தொடர்புகளில் ஒரு முகவரியும் போட்டிருந்தது. சரி, நானும் போய் பார்த்தேன். ஆனால் அரவிந்தோட துரதிருஷ்டம், அவர் அங்கே தப்பிச்சிட்டாரு. அப்படியா? அப்புறம் அவர் கண்டுபிடிக்கவே இல்லையா? முடியலையே. அவரோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குமா? அந்த ஃபோட்டோ அந்த பேப்பர் கூட அரவிந்த் கிட்ட தான் இருக்கு. அப்படியா? மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்றீங்களா? ஏதாவது டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாரு? ஓ எஸ், டாக்டர் முரளியும் டாக்டர் சரண்யாவும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் முரளி, டாக்டர் சரண்யாவா? எஸ். ஏன் சார், இந்த டாக்டர் முரளி, டாக்டர் சரண்யா இவங்க டெலிஃபோன் நம்பர் இருக்குமா? தாராளமா, ஆஃபீஸில் இருக்கு, சார். எடுத்து தரேன். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். கொடுமா. அம்மா, டேபிளில் என் டைரியில் டாக்டர் முரளியோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணி கொடு. எடுத்துட்டு ஒரு வரேன் சார். நிமிஷம். ஹலோ அண்ணா, நான் அரவிந்த் கிருஷ்ணா பேசுறேன். அரவிந்த், நீயா? உனக்கு 100 ஆயுசுப்பா. அரவிந்த் தான் பேசுறான். சொல்லுப்பா. அண்ணா, நீங்க முதல்ல எனக்கு ஆயுசு 100ன்னு சொன்னீங்களே, எதுக்குன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பற்றி இப்போ தான் நினச்சேன். நீ லைனில் வந்தியா, அதான் சொன்னேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா, செக் அனுப்பியிருக்கேன். அது வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வந்துச்சுப்பா. இன்ஃபேக்ட் நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆமாம், நீ இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா. ஒரு நாள் லீவ் எடுத்து வந்துட்டு போ, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. கண்டிப்பா வரேன். அதுவும் ஒரு முக்கியமான விஷயத்தோட வரேன். அதை கேட்டால் நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம்? நேரில் வந்து சொல்றேனே, வெயிட் பண்ணுங்க. சரிப்பா, அப்புறம் பேசுறேன். என்ன அரவிந்த் ஃபோனில் என்ன சொன்னான்? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா, நேரம் வந்து சொல்கிறேன்னா. பாவம்,
அவங்க அப்பா பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்காக இருக்காது, வேற விஷயமா தான். இந்தாங்க சார். கொடுமா. டாக்டர் முரளியோட ஃபோன் நம்பர். தேங்க்யூ. சார், சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க சார். சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்தா? நான் தான் இங்கே குழந்தைகளுக்கு ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணேன். வர சொல்லுமா. வர சொல்லுமா. அப்புறம் இங்கே எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க? 250 குழந்தைகள் இருக்காங்க. பரவாயில்ல, நான் 300 ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணேன். சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டீங்களா? நான் டொனேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்து தானே வரீங்க? ஆமாம், எங்கள் அப்பா தான் எம்டி. அங்கே தான் நான் குழந்தைகளுக்காக ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ ஷாம், சொல்லுங்கண்ணா. இந்த சேவாசிரமத்துக்கு வந்து ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணாங்களாமே. ஆமாண்ணா, 300 லட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நான் அனுப்பிச்சு வச்சேன். சரி சார், கொஞ்ச நேரத்தில் வந்துடும். கொஞ்ச நேரத்துலையா? ஒன்றும் இல்லை, 6 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது, டைம் ஆகிடுச்சேன்னு பார்க்குறேன். சார் நீங்கள் கிளம்புங்க, நான் இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு அனாவசிய சிரமம்? எங்களால் தானே சார் டிலே ஆச்சு. பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அப்போது நான் டாக்டர் முரளி கான்டாக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப நல்லது. அப்போ நான் வரேன் சார். சரி சார். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. டிவியில் தான். நான் உங்களை பார்த்தது சார். நான் உங்களை பார்த்துருக்கேன் சார், ஆனால் எங்கே ஞாபகம் இல்லையே. கடையில் பார்த்துருக்கணும். இல்லை, சமீபத்தில் எங்கேயோ.